வணக்கம் பழனி மாவட்ட மக்களே. நான் சத்யவர்ஷா, இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். பழனி என்றாலே முருகன். முருகனுடைய நிழலை இன்றைக்கு எத்தனையோ மக்கள் வியாபாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து அனைத்தையுமே இன்றைய இந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடக்குமுறையால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது உங்களுக்கான ஆட்சி அமைப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய வாய்ப்புகளை, பங்களிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கப்படும். இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார வர்க்கத்துக்கு மட்டுமே துணை நின்று கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவு என்பது இந்த தேர்தல் கண்டிப்பாக நிர்ணயம் செய்யப்படும். பழனி மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை ஒவ்வொரு கோவிலுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அம்மக்களுடைய வாழ்வாதாரத்தையே முழுமையாக அளித்து ஒரு நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு வன்கொடுமையான ஆட்சியை மட்டுமே பழனி மாவட்ட மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது பழனி மாவட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை ஒரு முழுமையாக அங்கீகாரமாக கொண்டு வரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.